ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காய் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். பால் கடம்பு திருவிழாக்களில் மட்டுமே தாங்க கிடைக்கும். அவ்வளோ ஸ்பெஷலான பால் கடம்பு நம்ம வீட்லேயே இனிமேல் செஞ்சு சாப்பிட்லாங்க. பால் கடம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சீம்பாலோட டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. பால் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பால் கடம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேங்க. நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கணும். பால் பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு கற்கண்டு எடுத்திருக்கேங்க. கற்கண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். 5 ஏலக்காவை நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. ஏலக்காய் தூள் போடக்கூடாது, இந்த மாதிரி நசுக்கி தாங்க போடணும் இந்த டிஷ்க்கு. பால் கடம்பு செய்யறதுக்கு ரொம்பவும் முக்கியமான பொருள் சைனா கிராஸுங்க. இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது 100% வெஜிடேரியனுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம் இதை. இந்த சைனா கிராஸோட ரேட்டும் கம்மி தாங்க. சைனா கிராஸ் 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பால் கடம்பு செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பால் அதில் சேர்த்துடலாங்க. நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. திக்கான பாலில் செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எடுத்து வச்சுருக்க கற்கண்டி சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கற்கண்டு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், நம்ம நார்மல் சர்க்கரை இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பால் நல்லா 2 நிமிஷம் கொதிஞ்சு வரட்டுங்க. பால் 2 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரும்போது நம்ம போட்டிருக்க கற்கண்டும் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. திக்கான பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், தண்ணி எதுவும் சேர்க்காதனால அடி பிடிச்சிரும். இடையில கலரி கொடுத்துக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ அடுப்போட அனலை ஸ்லோ பண்ணிட்டேங்க. பால் நல்லா கொதிஞ்சிட்டு இருக்குங்க. நல்லா கொதிட்டோம். இப்போ இதிலேருந்து ஒரு 3 கரண்டி பால் எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. இந்த பால் நல்லா திக்காக கொதிஞ்சு வரட்டுங்க. இப்போ இனிப்பு பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாலோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. இந்த அளவு கொதிஞ்சா போதுங்க. இதுலேயே நம்ம தட்டி வச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடியாகவும் போடலாம், தட்டியும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரலையும் இப்படி தட்டி போடுங்க. அங்கங்கே ஏலக்காய் தெரியணும், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பால் கொதிக்கட்டுங்க. பால் நல்லா 2 நிமிஷம் கொதிஞ்சிருச்சிங்க. இந்த அளவு கொதிஞ்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் எடுத்துக்கலாங்க. இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரை சேர்த்துக்கலாங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பால் பவுடர் இல்லாமல் கூட செய்யலாங்க. ஆனால் பால் பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் மில்க் மைட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டைரெக்டாக பால் பவுடர் எடுத்து கொதிக்கிற பாலில் சேர்த்துட்டிங்கன்னா கெட்டியாக ஆயிருங்க. அதனால் அப்படி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வெதுப்பாக இருக்கிற பாலில் தான் கரைச்சி விட்டு ஊற்றணுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் பவுடரை கொதிக்கிற பால்லையே ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா கலரி கொடுத்துடலாங்க. பால் பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம அகர் எடுத்து போட்டுக்கலாங்க. இது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. 10 கிராம் அளவுக்கு நம்ம அகர் எடுத்துருக்கோங்க. அதனால் உடச்சி போட்டுக்கிறேங்க. நான் அகர் போடும்போது தான் பால் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் கிடைச்சா போடுங்க. அப்படி இல்லாட்டி அகர் பவுடர் கூட கிடைக்குங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், அது கூட போட்டுக்கலாங்க. அகர் கம்மியாகவும் போட்டுறக்கூடாதுங்க, அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பால் கடம்பு கொலன்னு இருக்குங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக தெரியுங்க. கரெக்டாக போடணுங்க. அகர் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நம்ம சீம்பால்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பால் கடம்பு. போட்ட அகர் நல்லா கரைஞ்சிருச்சிங்க. பாலும் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்க.
நான் கேக் ட்ரேயில் தாங்க ஊற்ற போகிறேன். இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவ வேணாங்க. கேக் ட்ரேயில் போட்டிருக்கேங்க. கேக் ட்ரே உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட போட்டுக்கலாங்க. தாங்க பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறணும். வெளியிலேயே 3 to 4 மணி நேரம் கூட வச்சு செட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு கூட செட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வைக்க போகிறேங்க. இது ஃப்ரீசரில் வச்சா நல்ல கல் மாதிரி ஆகிடுங்க. அதனால ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரீசருக்கு கீழே கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதில் வைங்க. நம்ம நார்மலாக வைக்கிற இடத்துலையே வச்சா போதுங்க, நல்லா கெட்டியாயிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு எடுத்து காட்டுறேங்க. 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டுனா வராதுங்க. இந்த மாதிரி ஐஸ் குச்சி எடுத்து இதோட ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி விடணுங்க. ஐஸ் குச்சி இருந்தால் எடுத்துக்கங்க, அப்படி இல்லாட்டி கத்தி கூட எடுத்து ஓரத்தில் கீறி விடலாங்க. இந்த ஓரத்தில் இப்படி எடுத்து கொடுக்கறனால நல்லா சூப்பராக வெளியில் வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஓரத்துலலாம் எடுத்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. வாவ், சூப்பராக பாருங்கள், பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பால் கடம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்குங்க. இந்த பால் கடம்பு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வீடியோவில் என்ன அளவுகள் சொன்னோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பால் கடம்பு ரெடி ஆயிரும். சமைச்ச இந்த பால் கடம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.